ஏல இம்மானே உனக்கு பிரேக்கப் ஆயிட்டு 1 வாரம் ஆச்சு. நீயே அதை ஞாபகப்படுத்துற. இவனும் ஒழுங்காக வேலை வெட்டிக்கு போக மாட்டேக்கான். அவன் வேலை வெட்டிக்கு போனாலும் பைக்லேருந்து கீழே விழுந்து பைக்குக்கே செலவு பண்ணுறது அவன் சம்பளம்லாம் போயிடுது. நானும் எதுவும் பண்ணுறதில்ல. உன் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. இருந்தாலும் நானும் எதுவும் பண்ணுறது இல்லை. நம்ம ஏன் இதெல்லாம் தவிர்த்து மொத்தமாக எதுனா குரூப்பாக எதனா பிளான் பண்ணக்கூடாது? ஏன்னா சோகத்தை மறைக்க சோசியல் மீடியாக்குள்ளே போகலாமா? சோசியல் மீடியாவை நாங்கள் சோகமாக இல்லை தம்பி, நீ தான் சோகமாக இருக்க. உனக்கு தான் காதல் தம்பி. நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். அது ஏன் சோகத்தை மறைக்க சோசியல் மீடியா போகணும்? எதுனா முன்னேறதுக்கு சோசியல் மீடியா போகணும் அப்படி சொன்னால் லாஜிக். சரியா? நீ என்னப்பா சொல்கிற? சரி, நம்ம வீடியோ போட்டால் வியூஸு எல்லாமே போமா, நல்ல நல்ல வீடியோ போட்டால் வியூஸ் எல்லாம் போமா. நல்ல நல்ல வீடியோங்கிறிய எந்த மாதிரி வீடியோ நம்ம போடுவோம்? எப்படி சொல்கிறதுன்னா ஃபன்னியாக கொண்டு போகணும். லவ் ஃபெயிலியர் பற்றி போடலாமா? உன்னை வெட்டிடுவேன். வந்ததுலேருந்து உன் காதல் உன் சோகம் இதையே வேற என்ன பண்ணுறது? எனக்கு அதான் சொல்ல தெரியும். அப்புறம் நீங்கள் எதாவது சொல்லுங்கள். இல்லை, நம்ம எதுனா மக்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போடுறோம். நாளையிலேருந்து டே 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு ஒரு என்டர்டெயினில் கொடுக்குறோம். அப்படி நான் கொடுத்து அவங்க பார்த்துட்டாங்கன்னா நமக்கு லாபம். அப்படி நம்ம கொடுத்தும் அவங்க பார்க்கலன்னா அது அவங்களுக்கு தான் நட்டம். இப்படி ஒரு இன்டென்ஷனில் நம்ம நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ போய் சாப்பிட்றோம். என்ன இப்போதான் நல்ல விதமாக பேசணும். அதுக்குள்ளே ஓகே 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 ஓகே. நாளை